ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம். இன்னைக்கு நம்ம யூனிட் 3 கரண்ட் எலக்ட்ரிசிட்டில இருந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஓம்ஸ் லா பார்க்க போறோம். நீங்க பிசிக்ஸ்ல வேற எந்த கான்செப்ட் படிச்சாலும் இது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. சோ வாங்க இத எக்ஸாம்ல ஃபுல் மார்க்ஸ் வாங்குற அளவுக்கு சூப்பர் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம வீட்ல இருக்கிறது ஒரே வால் சாக்கெட் தான். அதுல நம்ம ஃபோன் சார்ஜரை பிளக் பண்ணும்போது ஒண்ணுமே ஆகாது. ஆனா அதே சாக்கெட்ல ஒரு மைக்ரோவேவ் ஓவனை போட்டு ஆன் பண்ணோம்னா அது எவ்ளோ பவர் எடுக்குது. ஏன் இப்படி? இதுக்கும் நம்ம இன்னைக்கு படிக்க போற ஓம்ஸ் லாக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. இந்த செஷன் முடியும் போது ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஃபார்முலா டெஃபினேஷன் டைரக்டா ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி வாங்க ஒரு மென்டல் இமேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிள் வாட்டர் பைப் அனாலஜி. இது வச்சு இந்த கான்செப்டை லைஃப் டைம்க்கு மறக்க முடியாத அளவுக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு தண்ணி பைப்பை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த பைப்ல தண்ணிய தள்ளி விடுற ஒரு புஷ் இருக்கும்ல, அந்த பிரஷர், அதுதான் நம்ம சர்க்கிட்ல இருக்கிற வோல்டேஜ், யானி V. அந்த பைப்ல தண்ணி எவ்வளோ வேகமா ஃப்ளோ ஆகுதோ அந்த ஃப்ளோ, அதுதான் நம்ம கரண்ட், யானி I. சரி, இப்போ அந்த பைப் ரொம்ப சிறுசா குறுகலா இருந்தா என்ன ஆகும்? தண்ணி போறதுக்கு ஒரு தடை இருக்கும்ல, அந்த குறுகலான தடை, அதுதான் நம்ம ரெசிஸ்டன்ஸ், யானி R. சிம்பிளா இருக்கா? அப்போ இதோட லாஜிக் என்ன? ரொம்ப சிம்பிள். பிரஷர் அதாவது வோல்டேஜ் ஜாஸ்தியானா தண்ணி ஃப்ளோ அதாவது கரண்ட் அதிகமாகும். கரெக்டா? அதே மாதிரி பைப் ரொம்ப குறுகலா இருந்தா, அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியானா தண்ணி ஃப்ளோ அதாவது கரண்ட் குறைஞ்சிடும். இவ்வளவுதான் விஷயம். இந்த வாட்டர் பைப் அனாலஜியை மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஆல் ரைட், அனாலஜி ஓகே. இப்போ அதே விஷயத்தை பிசிக்ஸோட லாங்குவேஜ்ல எப்படி சொல்றதுன்னு பார்ப்போம். ஓம்ஸ் லாவை எலக்ட்ரிசிட்டியோட கோல்டன் ரூல்னே சொல்லுவாங்க. அதோட டெக்ஸ்ட் புக் டெஃபினேஷன் என்னன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த ஃபேமஸ் ஃபார்முலா. ஓம்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் V ஈக்குவல்ஸ் I into R. இங்க Vங்கிறது பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், அதை நம்ம வோல்ட்ஸ்ல சொல்லுவோம். Iங்கிறது கரண்ட், அதை நம்ம ஆம்பியர்ஸ்ல சொல்லுவோம். அண்ட் Rங்கிறது ரெசிஸ்டன்ஸ், அதை நம்ம ஓம்ஸ்ல சொல்லுவோம். எக்ஸாம்க்கு இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஸோ பாத்தீங்களா, இந்த V ஈக்குவல்ஸ் I into Rன்னு பார்த்த உடனே ஐயோ ஃபார்முலாவான்னு பயப்படாதீங்க. இது வேற ஒண்ணுமே இல்ல. நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோமே அந்த வாட்டர் பைப் அனாலஜி, அதை பிசிக்ஸ்ல சொல்ற ஒரு மெத்தட். அவ்வளவுதான். பிரஷர் V இஸ் ஈக்குவல் டு ஃப்ளோ I டைம்ஸ் நேரோனஸ் R. சரியா? ஓகே, சோ இந்த லா எப்படி ஒர்க் ஆகுது? வாங்க இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வயருக்கு ஒரு வோல்டேஜ் V அப்ளை பண்றோம். அந்த வோல்டேஜ் ஒரு புஷ், அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுது. இந்த புஷ்னால வயருக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அந்த மூவ்மெண்ட் தான் கரண்ட் I. ஆனா அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீயா போகாது. அது மூவ் ஆகும்போது வயருக்குள்ள இருக்கிற ஆட்டம்ஸ் கூட இடிச்சு மோதி கொலிஷன்ஸ் நடக்கும். இந்த கொலிஷன்ஸ் தான் ரெசிஸ்டன்ஸ் R உருவாக்குது. ஸோ ஃபைனலா நம்ம பார்க்குற அந்த கரண்ட்டுங்கிறது அந்த வோல்டேஜ் புஷ்க்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் தடைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் தான். சரி, பேசுனது போதும். வாங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள். சோ கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது புரிஞ்சிட்டா ஓம்ஸ் லா உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும். ப்ராப்ளமா பாருங்க. ஒரு சர்க்கிட்ல வோல்டேஜ் என V 10 வோல்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதோட ரெசிஸ்டன்ஸ் R 100 ஓம்ஸ். நம்ம கரண்ட் I எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன? V ஈக்குவல்ஸ் டு IR. அப்போ I இஸ் ஈக்குவல்ஸ் டு V பை R. ஸோ I ஈக்குவல்ஸ் 10 வோல்ட்ஸ் டிவைடட் பை 100 ஓம்ஸ். என்ன வரும்? 0.1 ஆம்பியர்ஸ். இதே நம்ம 100 மில்லி ஆம்பியர்ஸ்னு சொல்லலாம். பாத்தீங்களா, ஃபார்முலாவை யூஸ் பண்றது எவ்வளோ சிம்பிள்னு. அவ்வளோதான். ரைட். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டுக்கு வரும். எக்ஸாம் ஹால்ல நம்ம கூடவே இருந்து நம்ம மார்க்ஸை குறைக்கிற சில சைலண்ட் கில்லர்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த காமன் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிட்டாலே ஃபுல் மார்க்ஸ் கேரண்டி. முதல் தப்பு, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? நிறைய பேர் நினைக்கிறாங்க எலக்ட்ரான்ஸ்லாம் ரொம்ப லேசியா இருக்கிறதுனால இல்ல ஸ்டிக்கியா இருக்கிறதுனால வர்றது தான் ரெசிஸ்டன்ஸ்னு. அது தப்பு. உண்மை என்னன்னா, எலக்ட்ரான்ஸ் ஒரு வயருக்குள்ள மூவ் ஆகும்போது அங்க இருக்கிற ஆட்டம்ஸ் கூட மோதி யானி கொலைட் ஆகிறதுனால வர்ற தடை தான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ எக்ஸாம்க்கு எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் கொலிஷன்ஸ், நாட் லேசினஸ். இது ஒரு சிம்பிள் ஹுக். கொலிஷன்ஸ்னு ஞாபகம் வந்தாலே ரெசிஸ்டன்ஸோட கரெக்ட் கான்செப்ட் ஞாபகம் வந்துடும். ரெண்டாவது மிஸ்டேக், நம்ம V ஈக்குவல்ஸ் IRன்னு பார்த்த உடனே நம்ம மனசு என்ன சொல்லும்? ஓ, வோல்டேஜ் தான் கரண்ட்டை உருவாக்குது, V காசஸ் Iன்னு. அது ஒரு ஒன் வே திங்கிங். உண்மை என்னன்னா, ஓம்ஸ் லா ஒரு ரிலேஷன்ஷிப். அதை V, I அண்ட் R கிடையே இருக்கிற ப்ரொபோர்ஷனாலிட்டியை தான் டிஸ்கிரைப் பண்ணுது. ஒன்று அதிகமானா மற்றதை எப்படி மாறும்னு சொல்றது தான் அதோட வேலை, வேற ஒன்றும் இல்லை. ஃபைனலா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஓம்ஸ் லாங்கிறது தனியா நிக்கிற ஒரு ஐடியா இல்ல. அது பிசிக்ஸ்ல நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கூட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம்.
ஸோ why does this matter? நீங்க ஓம்ஸ் லா நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்து வர கிர்ச்சாஃப்ஸ் ரூல்ஸ் வச்சு பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்ஸை அனலைஸ் பண்ண முடியும். எலக்ட்ரிக்கல் பவரை கால்குலேட் பண்ற P = I2R ஃபார்முலாக்கும் இதுதான் பேஸ். நம்ம வீட்டில் இருக்கிற ஃபியூஸ் எப்படி ஒர்க் ஆகி நம்ம எலக்ட்ரானிக்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுதுங்கிறதுக்கும் இதுதான் காரணம். ஓகே, ஸோ எக்ஸாம்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ஸை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, ஓம்ஸ் லா V = I × R. நம்பர் 2, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? அது கொலிஷன்ஸ்னால கரண்ட்டுக்கு வர ஒப்போசிஷன். நம்பர் 3, இந்த லா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல இருக்கிற மெட்டல்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். அண்ட் நம்பர் 4, ஆல்மோஸ்ட் எல்லா சர்க்யூட் கால்குலேஷன்ஸ்க்கும் இதுதான் ஃபவுண்டேஷன். சரி, ஃபைனலா உங்களுக்கு ஒரு சின்ன யோசிக்க வைக்கிற கேள்வி. V = IR இவ்ளோ ஃபண்டமெண்டலான ஒரு ரூலா இருந்தா நம்ம யூஸ் பண்ற மாடர்ன் டிவைசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃபோன்ல, ஏன் இந்த சிம்பிள் ரூலை ஃபாலோ பண்ணாத காம்போனன்ட்ஸ் லைக் செமிகண்டக்டர்ஸ் நிறைய இருக்கு? யோசிச்சு பாருங்க. இதுக்கு பதில் நம்ம அடுத்த டாபிக்ல பார்ப்போம். தேங்க்யூ.